தந்தை பெரியார் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு 3 கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்னா 1925. சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கே நடந்ததுன்னா சேலமில். நெக்ஸ்ட்டு முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்ததுன்னா 1920. நெக்ஸ்ட்டு பூலித்தேவனால் தோற்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்னா ஜென்ரல் அலெக்சாண்டர் ஹெரான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செல்லு பார்க்க வந்த நேரத்தில் 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின், இந்த 4மே ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இன்றைக்கி தெரியாது, இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இதில் ஒரு கொஷின் வரும், அப்போ இந்த குரல் உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூனிட் 8லேருந்து ஒரு 3 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஓகேங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிய சொல்லே உள்ள அன்புடன் கூறுவதே அறம். ஓகேங்களா? 1912ஆம் ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா பாரதியார். ஓகேங்களா? புனித ராமலிங்கனாரின் கருணை எந்த கோட்பாடு இதன் அடிப்படையாக கொண்டிருந்ததுன்னா ஆன்மநேய ஒருமைப்பாடு. இது 2020 கேட்ட கொஷின். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.